அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றியவனாக. சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மற்றும் தோழியர்கள் மீதும் இறை நல்லடியார்கள் மீதும் உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்து ஜீவராசிகளின் மீதும் உங்களின் மீதும் என் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான காலை பொழுதை கொடுத்த இறைவனுக்கு கோடான நன்றிகளை தெரிவித்த வண்ணமாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம அதிகமா விரும்பி சாப்பிட்ற ஒரு பழம், தமிழ்ல கூட முக்கணிகள்ல ஒன்று முக்கியமான கனி அப்படின்னு சொல்லிட்டு வாழையை சொல்லுவாங்க. ஆனா இந்த வாழைப்பழம் ஏன் இப்படி வளைஞ்சிருக்கு, அதை யாராவது திங்க் பண்ணியிருக்குமான்னா அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். ஆகவே இந்த சப்ஜெக்டை நீங்க கொஞ்சம் ஆழமா கவனிச்சீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஏன் இந்த வாழைப்பழம் இப்படி கர்வ்டா இருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கணும். ஒரு வாழைக்கன்று இருக்கு இல்லையா, அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. தெரியுதா? கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் அது இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இது ஒரு ஊதா கலர்ல இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூக்கள் நிறைய வெளியே வரும். வாழைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆங்கிலத்துல சயின்டிபிக் நேம் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளோரசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளோரசைஸ்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த நிறைய சின்ன சின்ன பூக்கள் இருக்கும். இதுதான் அதுக்கப்புறமா கடைசி ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா வாழைப்பழமா அது மாறும். அது நமக்காக ஒரு வாழைப்பழமா. முதல் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி தான் இருக்கும். அதாவது பூமியை நோக்கி, கிராவிட்டின்னு சொல்றோம் இல்லையா, புவியீர்ப்பு திசையை நோக்கி கீழ் நோக்கி தான் அது இருக்கும். அப்போ இந்த வாழைப்பூடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய பூ பாத்தீங்கன்னா இது பூமியை நோக்கி கீழ் நோக்கி இருக்கும். அந்த கீழ் நோக்கி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிப்போ ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்போ ஹார்மோன் இது என்ன பண்ணும்னா அது உள்ள இருக்கிற செல்லை டிவிஷன் பண்ணும், விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படுத்துது. இதுக்கு பெயர் ஆக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல ஆக்சின் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா எட்ஜ் இருக்கு இல்லையா, அடிப்பகுதியில இந்த ஆக்சின்ங்கிற அந்த ஹார்மோன் பாத்தீங்கன்னா அதிகமாகவும் மேல் பகுதியில குறைவாகவும் இருக்கும். காரணம் என்னன்னா அது கிராவிட்டி, எர்த்துடைய கிராவிட்டிக்கு தகுந்த மாதிரி அது கீழ் நோக்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்ல இருக்கும். இப்போ அதனுடைய அடுத்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா வளரணும் இல்லையா, அதனுடைய அடுத்த வளர்ச்சியில ரெண்டு விஷயம் நடக்குங்க. ஒன்னு நெகட்டிவ் ஜியோட்ராபிசம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று போட்டோட்ராபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவ் ஜியோட்ராபிசம் என்பது என்னன்னா அது வளரும் போது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வளரும். இப்படி வளரும். இப்போ புவியீர்ப்பு விசை, கிராவிட்டி தான் பூமின்னா பூமிக்கு எதிர்த்துக்கிட்டு அதனுடைய எல்லா ஆற்றலையும் பயன்படுத்தி எதிர்த்து இப்படி மேல் நோக்கி வரும். ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனை நோக்கி அது மேல வரும். எப்படி? சூரியனை நோக்கி பாருங்க, சூரியனை நோக்கி மேல போகும். சூரிய ஒளி எங்க இருக்கோ அதுக்கு தகுந்தால் போல அது புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்து மேல் நோக்கி சூரியனை வளரும். இதுதான் நெகட்டிவ் ஜியோட்ராபிசம் அல்லது போட்டோட்ராபிசம்னு சொல்லுவாங்க. ஆன்டி கிராவிட்டி சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது சூரியனை நோக்கி மேல் நோக்கி போகும். இதனால அது வளைந்து காணப்படுகிறது. அந்த வாழைப்பழம் வளைந்து காணப்படுகிறது. இதுல சயின்ஸுக்கு 3 காரணங்கள் சொல்றாங்க. முதல் காரணம் நெகட்டிவ் டிராபிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒண்ணு. ரெண்டாவது ஆக்சின் ஹார்மோன் அதுக்குள்ள வளருது. அந்த ஆக்சின் ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய செல்லுக்கான வளர்ச்சிக்கும் அதனுடைய விரிவாக்கத்துக்கும் அது யூஸ் ஆகுது. மூணாவது போட்டோட்ராபிசம், இது வாழையை மேல் நோக்கி சூரியனை நோக்கி மேல கொண்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் இறைவன் சூரத்துர் ரஹ்மான்ல கேட்பான், என்னுடைய எந்தெந்த அருட்கொடைகளை நீங்கள் மறுப்பீர்கள். எப்படி? ஃபபி ஐ ஆலாஹி ரப்பிக்குமா துகஸிபான், என்னுடைய எந்தெந்த அருட்கொடைகளை நீங்கள் மறுக்க போகிறீர்கள். பாருங்க, இந்த அறிவு இந்த வாழைப்பழத்துக்கு யாருங்க கொடுத்தா? மேல் நோக்கி அது பூமியை எதிர்த்து மேல் நோக்கி
அது வந்து சூரிய ஒளியின் பக்கம் போகணும் அப்படிங்கிற அந்த அறிவை அதுக்கு யார் கொடுத்தா? யாராலையும் இதுக்கு சயின்டிபிக்கா உங்களால எந்த பதிலையும் எந்த விஞ்ஞானியாலையும் சொல்ல முடியாது இல்லையா? ஆகவே பாத்தீங்கன்னா இதைத்தான் இறைவன் வந்து கேட்கிறான். இது எத்தனை தடவை வந்தா அந்த அத்தியாயத்துல வருதுன்னா 31 தடவை இறைவன் திருப்பி திருப்பி கேட்கிறான். என்னுடைய எந்தெந்த அருட்கொடைகளை நீங்கள் மறுப்பீர்கள், என்னுடைய எந்தெந்த அருட்கொடைகளை நீங்கள் மறுப்பீர்கள், என்னுடைய எந்தெந்த அருட்கொடைகளை நீங்கள் மறுப்பீர்கள். 31 தடவை வேற வேற ஸ்டேஜ்ல வந்து கேட்டுட்டே இருப்பான். அந்த அத்தியாயத்தை நீங்க இன்னைக்கு வீட்டுல போய் படிங்க. படிச்சீங்கன்னா தமிழ்ல படிங்க. தயவு செஞ்சு தமிழோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் சேருதோ அந்த லாங்குவேஜை படிங்க. அப்பொழுது தெரியும் இறைவன் இது எதுக்காகனா மனிதன் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் இந்த வாழ்வன் செய்யுது. நாம சாப்பிடணும், நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும், நம்மளுடைய வளர்ச்சி, நம்முடைய மூளை வளர்ச்சி நல்லா இருக்கணும், நம்மளுடைய இதயம் நல்லா இருக்கணும். என்னென்ன பெனிஃபிட் தெரியுமா இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுனால? முதல்ல செரிமானம், உங்களுக்கு செரிமானத்துக்கு இது யூஸ் ஆகுது. அடுத்தது உங்களுடைய பிளட் ப்ரெஷரை கரெக்டான நிலையில வைக்குது. உங்களுடைய இதயத்துக்கு ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. டென்னிஸ் விளையாடுறவங்க பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல உடனே ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடும். இன்ஸ்டன்ட் எனர்ஜி வந்து உங்களுக்கு கொடுக்கும். குளுக்கோஸ், இயற்கையான குளுக்கோஸ். இம்யூனிட்டி பவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும், சக்தியை வந்து கொடுக்கும். மூடுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மூட் பேலன்ஸா வச்சிருக்கும். கோபமான மூடு, பரபரப்பான மூடு, ஒரு மாதிரி எரிச்சலான மூடெல்லாம், அந்த மூடெல்லாம் சரி செய்யக்கூடியது இந்த வாழைப்பழம். மசில் ஃபங்க்ஷனுக்கு தேவை, மசிலுடைய நம்முடைய தசைகளுக்கு வலுப்படுத்தக்கூடியது. இயற்கையான சுகர் உள்ளது, நார் சத்து உள்ளது, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து உள்ளது. இதுல இருக்கிற நியூட்ரிஷனல் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா கலோரிஸ் 105 110, கார்போஹைட்ரேட் 27 28 கிராம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து 3 3.1 கிராம், சுகர் இயற்கையான சுகர்னு சொல்லக்கூடிய அது 14 15 கிராம், பொட்டாசியம் 442 450 கிராம், விட்டமின் B6 30%, ஃபேட் 0.4 கிராம், புரோட்டீன் 1.1 1.3 கிராம். இவ்வளோ பெனிஃபிட்ஸும் நமக்காக நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த வாழைப்பழம் செய்துன்னா இதுக்கான அறிவை யார் கொடுத்தது? ஆகவே அன்பர்களே, நீங்கள் இந்த கிளாஸ் வந்து ஏதோ வெறும் ஆன்மீகத்தை மட்டும் பேசிட்டு போற கிளாஸ் இல்லைங்க. நீங்க நல்லா இந்த கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா தொடர்ச்சியா வர்றவங்களுக்கு தெரியும். இங்க வெறும் ஆன்மீகத்தை பத்தி மட்டும் பேச மாட்டாங்க. வானத்துக்கு மேல உள்ளதும் பூமி கீழே உள்ளதை பத்தி மட்டும் பேச மாட்டாங்க. இது போன்ற அறிவுள்ள விஷயங்கள், உங்களை தூண்டி விடக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய இன்டலெக்டை வந்து அதிகமான வளர்க்கக்கூடிய விஷயங்கள், நல்ல நண்பர்களுடைய சேர்க்கைகள், அதையெல்லாம் இங்க கிடைக்கும் இல்லையா? இதுதானே இன்னைக்கு இல்லை. எல்லாம் இன்னைக்கு இருக்கிற அந்த மொபைல் போன் அடிக்ஷன்ல எல்லாம் ஜாம்பியா சுத்துறாங்க. எப்படி ஜாம்பியா சுத்துறாங்க? நீங்க ஒன்னும் இல்ல, மெட்ரோ ஸ்டேஷன்ல சனிக்கிழமையில ஈவினிங்கு நீங்க வடபழனி ஸ்டேஷனுக்கு போய் பாருங்க. பசங்க என்னென்ன மாதிரி, அதுவும் பெண் பிள்ளைகள் எப்படி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க வைக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவீங்க. அந்த அளவுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த சிந்தனை மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த கிளாஸ், வேற எதுவும் இல்லை. சரிங்களா? அதற்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது நீங்கள் இந்த திருக்குரானை எடுத்து படிக்கணும். டிரான்ஸ்லேஷன் எந்த டிரான்ஸ்லேஷன்ல வேணும் உங்களுக்கு, கீழே கொடுக்கப்பட்ட நம்பர்களுக்கு கேட்டீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேஷன்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. ஹிந்தியா, இங்கிலீஷா, தெலுங்கா, மலையாளமா, குஜராத்தியா, எந்த லாங்குவேஜ்ல வேணும் அந்த லாங்குவேஜ்ல இருந்து கொடுக்கறதுக்கு நாம தயாரா இருக்கும். ஆகவே நீங்கள் ஒரு திறந்த மனதுடன், there is no any எத்தியோப்பியன் ஐடியாஸ் என்று சொல்லுவாங்க, மனசுல எதுவுமே இல்லாம ஒரு வெள்ளை காகிதத்தை போல உங்க மனசை வச்சுக்கிட்டு அதுல ஆல்ரெடி எழுதி இருக்க கூடாது இல்லையா? ஒரு வெள்ளை காகிதத்தை போல வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு திறந்த மனதுடன் படித்தால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மிக தெளிவாக புரியும் சகோதரர்களே. ஆகவே இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள். இங்க வரலாம், உட்காரலாம், பேசலாம். இங்க எல்லா சுதந்திரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆகவே இது இந்த விஷயத்தெல்லாம் செய்யணும்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு யாரும் இதெல்லாம் செய்யறது இல்லை. இந்த மாதிரி கிளாஸை நீங்க அட்டன் பண்ணோம்னா நீங்க சைக்காலஜி கிளாஸ் அட்டன் பண்ணணும், அல்லது மென்டல் ஹெல்த் பத்தி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணணும், இல்லை இந்த மாதிரியான நியூட்ரிஷனல் விஷயங்களை பத்தி நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணணும், ஃபுட் சம்பந்தமான விஷயங்களை பத்தி நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணணும், நல்லுபதேசம் பற்றிய கிளாஸ் அட்டன் பண்ணாலும் நீங்க காசு கொடுக்கணும். எல்லாத்துக்குமே இங்க எல்லாமே ஃப்ரீ இல்லையா?
ஒரு ப்ரோப் கூட ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். மதிய உணவு எங்கேயும் இலவசமா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. மதிய உணவு எங்கேயாவது ஹோட்டல்ல ஃப்ரீயா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா மக்களுக்கு என்னன்னா, ஃப்ரீயா கொடுத்தா அதை மதிக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனையே. நம்ம மக்களுக்கு ஃப்ரீயா எது கொடுத்தாலும் மதிக்க மாட்டாங்க. ஆகவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த தளத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முறையாக இங்க வாருங்க, நல்ல பயிற்சிகள் கிடைக்கும். அதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த குடிமகனாக, முதல்ல உங்களுக்கு நீங்க நல்லவங்களா, அடுத்தது உங்க குடும்பத்தாருக்கு நல்லவங்களா, அடுத்தது நாட்டுக்கும் ஒரு சிறந்த குடிமகனாக நீங்க மாறக்கூடும் என்று சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.